உலகம் வெறும் நகரத்திற்கு மட்டுமல்ல கிராமத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பெண்ணுக்குள் ஞானத்தை வைத்தார். அறிவு அற்றம் காக்கும் கருவி. கண்டுபிடிச்சாலும் ஆங்கிலத்துல அவன் எழுதுவா, தமிழ்ல எழுதுறதுக்கு வளம் வேணும்ல. மிகச்சிறந்த பொக்கிஷமாக பாதுகாக்க வேண்டிய நூல்களையும் தருவதற்கு உரியவனாக்கி தந்ததும் அந்த லவ் நற்குஞ்சரக்கன்ற நன்னில் நற்குஞ்சரக்கன்ற நன்னில் கற்கும் சரக்கு அன்று கலைஞானம். கற்கும் சரக்கு அன்று கலைஞானம். ஆவிற்கு நீர் என்று இறப்பினும் ஒட்டென்றோ நாவிற்கு இனிவு தரும். ஈன்றாள் பசி காண்பாள் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. ஏட்டி படித்ததோடு இருந்து விடாதே, பட்டுக்கொள்ள. ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே. வள்ளுவன் அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடையரேனும் இலர். தென்புலத்தார் யார்? தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று ஆங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. அதிலே இன்றைய புத்தகம் தென்புலத்தாரில் 2வது பகுதியாக இருக்கிற ஊரில் இருந்து வெளியிடப்பட்டிருக்கிறது என்கிற பெருமையான செய்தி. உலகம் வெறும் நகரத்திற்கு மட்டுமல்ல கிராமத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை ஒரு சின்ன பையன் நிரூபிச்சிருக்கார். அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தா விடவிடன்னு ஆடு கை வரலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 50 புஸ்தகம் எழுதியிருக்காரு நீலகண்டன். எழுதியிருக்காருன்னு சொன்னா பாஸ்ட் முடிச்செல்லாம் நினைச்சுக்கிறாதீங்க. எழுதிக்கொண்டே இருப்பவர் நீலகண்டன். நீலகண்டன். எல்லோரும் அறிவில் ஞானத்தில் முதிர்ந்தவர்களாக இருக்கிறோம். அந்த அறிவையும் ஞானத்தையும் எதற்கு பயன்படுத்துகிறோம் என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொண்டால் இதுவரை நாம் வாழ்ந்த நிலையிலிருந்து வீழ்ந்த நிலைக்கு ஏன் வந்தோம் என்றால் கற்க கசடர கற்பவை கற்றபின் விற்றுறவை. ஏன்? என்னை பெற்ற தாய் பசியோடு இருக்கிறாள். அவளுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்பதற்காக தவறு செய்தேன் என்பது கூட கூடாது என்று சொன்னாரே. அறிவு அற்றம் காக்கும் கருவி. செருவார்க்கும் உள் அழிக்கலாக அரண். அதனால்தான் பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் எவ்வளவு முக்கியம் என்பதை தெளிவாக உணர்த்தக்கூடிய இந்த விழாவை நடத்தியவர்கள் பெற்ற தாயின் புகழும் பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வளர்ந்திட வேண்டும். அறிவு வளர்ச்சியிலே வளனவர்களும் சோவும் வான்முகட்டை தொட்டிட வேண்டும். அந்த நிலைப்பாட்டை இன்றைக்கு உணர்ந்து உணர்த்தி இருக்கிறார்கள் பெற்றோர்கள் 2 பேரும். இன்னும் ஊர்க்காரர்கள் அத்தனை பேருமே வருகை தந்து சிறப்பு சேர்த்திருக்கிறார்கள் என்றால் மொய் விருந்துக்கும் கல்யாணத்திற்கும் தவிர மற்ற விழா நிகழ்ச்சிகளுக்கு வந்தே பழக்கப்படாதவர்கள். இன்றைக்கு ஒரு தமிழன் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் சொல்லுவோம் இல்லையா பாரதி, பெண்ணுக்குள் ஞானத்தை வைத்தார். யார் சொன்னது? எட்டையும் பெண்கள் தொடுவது தீமை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவன் தலைக விழுந்தான். எட்டையும் தொடுவது தீமை என்று எண்ணி இருந்தவர் ஒட்ட தெரிஞ்சிட்டாங்களே.
மிக சிறப்பாக அருள் வளன் உருவாக்கப்பட்டிருக்கிறார். எட்டில் படித்ததோடு இறந்து விடாதே, ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே. அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள் அழிக்கலாக அறம். எனவே அதை மெய்ப்பித்திருக்கிறார் நீலகண்டன் அவர்கள். அவருக்கு துணை நிற்கிறார் நம்முடைய ஐயா மெய்ச்சுடர் அவர்கள். நாமெல்லாம் பேசிக்கிறோமே, இந்த நியூட்டன் புவி ஈர்ப்பு விசையை கண்டுபிடிச்சாங்களா, அது எங்கேயாவது ஒரு மூலையில அவனுக்காக காத்துக்கிட்டு இருந்துச்சா? அவனுக்காக காத்து கொண்டிருந்ததா நம்முடைய நீலகண்டன் அவர்கள் வருவார், அருளை போன்ற ஒருவரை இந்த உலகத்திற்கு உருவாக்கி கொடுப்பார் என்று காத்து கொண்டிருந்துச்சா? அப்போதுதான் கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னார். The time came, found it out. நேரம் வந்தது, அது வெளிப்பட்டது. பஞ்சபூதத்தில் இரண்டாவதாக வரக்கூடியது புனல். ஏற்கும் அனல் முக்கோணம், எப்போதும் ஆர்க்கும் கால் அறுகோணம், வட்டம் ஆகாயம், ஆன்மா உரு காயம் ஆம் இவற்றால் உற்று. தென்புலத்தார்னா யாரு? அகர முதல எழுத்து எல்லாம். எழுத்துக்கு எல்லாத்துக்கும் முதல்ல உள்ளதா அகரம். அகர உயிர் போல. எங்க வல்லினத்தில் காணா வரிசையில் ஆனா வராம சொல்லுங்க பார்க்கலாம். மூக்கோளி மெல்லினத்தில் ஒரு ஆனா வராம ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் வரலாம்ல, ஆனா வராம ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி முதல்ல வந்துச்சுன்னு சொன்னானோ அதுபோல முதலாக உலகத்தில் மனிதன் தோன்றிய மொழி தோன்றிய இடம் கன்னியாகுமரி என்ற கடலில் முதலில் தோன்றிய புனல் கன்னியாகுமரி. யார் கண்டுபிடிச்சா? புனல் வாசல் வளனா சோவா. சோ கண்டுபிடிச்சாலும் ஆங்கிலத்தில் தான் அவங்க எழுதுவா. தமிழ்ல எழுதுறதுக்கு வளம் வேணும்ல. 6800 மொழிகளில் நம்முடைய நீலகண்டன் வீட்டிற்கு அடுத்த வீட்டுக்கார பையன் சொல்லுகிறான், தாத்தா தாத்தா சென்னைக்கு வந்தா தட்டு கட்டி நிக்காதீங்க, பெரிய பங்களாவை வச்சிருக்கிறோம், சாப்பாட்டுக்கும் கவலையே இல்லை, நாங்க சாப்பிட்டு வர்றவங்களையும் சாப்பிட வச்சு சந்தோஷமா இருக்கிறோம் தாத்தான்னு சொல்றான். எதுக்குன்னா நரிக்குற பாசையில திருக்குறளை மொழிபெயர்த்தவர், அதற்கு ஊக்குவித்தவர்களில் ஒருவர் நம்முடைய நீலகண்டன் அவர்கள். திருமணம் வரை போய்விட்ட காதலை திசை மாற்றி ஆணவ படுகொலையில் இருந்து நீலகண்டனை மட்டுமல்ல, தமிழையும் தமிழனையும் சிறுகதைகளையும் மிகச்சிறந்த பொக்கிஷமாக பாதுகாக்க வேண்டிய நூல்களையும் தருவதற்கு உரியவனாக்கி தந்ததும் அந்த லவ். அதிலிருந்து காப்பாற்றுகிற திறமையை ஒரு பெண் ஏற்படுத்தி கொடுக்கவில்லை, அந்த பெண்ணை ஏற்படுத்தி கொடுக்க தகவமைத்துக் கொண்டவர் நம்முடைய நீலகண்டன் அவர்கள். எனவே உங்கள் அத்தனை பேரையும் வணங்கி திருக்குறளுக்காக இரவு பகல் எந்த நேரத்தில் எந்த விதமான ஐயப்பாடுகள் என்றாலும் தயவு செய்து கேட்கலாம். நீலகண்டன் அவர்களே வாருங்கள் என்று அன்போடு அழைக்கிறேன்.